வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனல் இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், சோபகிருத வருஷம் பங்குனி மாதம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், எந்த விஷயங்களை செய்யக்கூடாது, இதை பற்றித்தான் இன்றைய பதிவிலே பதிவிட இருக்கின்றோம். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை இந்த பதிவிலே பதிவிடக்கூடிய செய்தியை நன்றாக கேட்டு பார்த்து அதன் பிரகாரம் பங்குனி மாதம் முழுவதும் தாங்கள் கடைப்பிடிக்க வேண்டுமாயும், கடைப்பிடித்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் சுப முகூர்த்தங்கள். பங்குனி மாதம் 14ஆம் தேதி ரெண்டு முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கு பங்குனி மாதம் 14/27/3/2024 புதன்கிழமை, துதியை திதி, சித்திரை நட்சத்திரம், ரிஷப லக்னம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9:30 முதல் 10:30 வரை முகூர்த்தம் வைக்கணும். ரிஷப லக்னத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்னி பஞ்சகம், அதாவது பஞ்சகவியத்தை அக்னியை சுற்றிட்டு சாப்பிட்ணும். சந்தனம் தானம் பண்ணணும். இந்த பஞ்சகவி சாப்பிட்றதுங்கிறது தம்பதிகள் சாப்பிட்டுக்கணும். சந்தனம் தானம் பண்ணணும் பிராமணனுக்கு அன்னைக்கு முகூர்த்தம் வச்சுட்டேன்னா. அதே 14ஆம் தேதி 27/3/2024 புதன்கிழமை, துதியை திதி, சித்திரை நட்சத்திரம், மிதுன லக்னம், 11:10 முதல் நண்பகல் 12 வரை முகூர்த்தம். இதே பங்குனி 23, இதுவும் இன்னைக்கு இந்த 23ஆம் தேதியும் 2 முகூர்த்தம், 2 லக்னம் இருக்கு. பங்குனி 23/5/4/2024 வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மேஷ லக்னத்தில், அதாவது காலை 6:40 முதல் காலை 8:10 வரை அதெல்லாம் முகூர்த்தம் பண்ணலாம். அதே பங்குனி 23/5/4/2024 வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், ரிஷப லக்னம், கார்த்தால 8:40 முதல் 9:30 முகூர்த்தம் செய்யணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னாக்க, எலுமிச்சம்பழம் தானம் கொடுக்கணும். உங்களை யார் ஐயர் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கே எலுமிச்சம்பழம் தானம் கொடுக்கணும். இது பங்குனி மாதத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். 2 நாள் தான். இந்த 2 நாளும் 2 முகூர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் அன்னைக்கு என்னன்னாக்கா,
பால்குண மாதமானது ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் தங்களது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார். மாத பிறப்பு தர்ப்பணம் அன்றைக்குத்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அன்றைய தினம் பங்குனி மாதமானது சரியாக மீனரவியானது 15 நாழிகை 4 வினாடிக்கு பிறக்கிறது. மீனரவினா பங்குனி மாதம் பிறக்கிறது. அன்றைக்கி சூரிய உதயம் 6 மணி 74 நிமிடத்திற்கு. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 12 மணி 25 நிமிஷத்துக்குத்தான் பங்குனி மாதம் பிறக்கிறது. ஆனால் கார்த்தாலேயே தர்ப்பணம் பண்ணி ஆகணும். அது மாதம் பிறக்கிற வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்கலாம் வேண்டாம். அன்றைக்கி காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு பற்றி நம்ம சேனலில் விளக்கமாக பதிவிட்டுருக்கேன். அதை பார்த்துக்குங்கோ. இந்த காரடையான் நோன்புங்கிறது என்னன்னாக்கா பிராமணர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. விவாகமான அனைத்து தரப்பு பெண்களுக்குமே, அதாவது மனித பிறவிகளாக பெண்கள் பிறந்த அனைத்து சுமங்கலிகளுக்குமே இந்த நோம்பானது உண்டு. கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அந்த நோன்பு கட்டக்கூடிய நேரமானது மாசி மாதம் இருக்கும்போதே கட்டிக்கணும். காத்தால 10:30 மணிலேருந்து 11 மணி 25 நிமிஷத்துக்குள்ள நோன்பு சரடை கட்டிக்கணும். ஏன்னா மாதம் பிறக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாலும் நோன்பு சரடை கட்டிக்கணும். 12:25 பிறக்கிறது, 11:25 நோன்பு சரடை கட்டிட்டுணும். இதே சோபகிருத வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள் 22/3/2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் சித்தி அடைஞ்ச நாள். அவருக்கு ஆராதனை. இதே சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 25/3/2024 பௌர்ணமி பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரங்கிறது பதிவை உங்களுக்கு பின்னால் போடுறேன். அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னா தெய்வங்கள் அனைவருமே திருமணம் செய்து கொண்ட நாள். பாரதிய பரமேஸ்வரருக்கு திருமணம் நடந்தப்போ தான், வள்ளி தேவியானுக்கு திருமணம் நடந்தப்போ தான் எல்லாருக்குமே திருமண நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி ஒரு பதிவு போடுறேன், கவலைப்பட வேண்டாம். இதே பங்குனி மாதம் 15ஆம் நாள் 28/3/2024 காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் 108 கலசாபிஷேகம். அவருக்கு அன்றைக்கி 108 சங்காபிஷேகமும் நடக்கும். இதே பங்குனி மாதம் 27ஆம் நாள் 9/4/2024 செவ்வாய்க்கிழமை யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. இந்த யுகாதி பண்டிகை தெலுங்கு வருஷ பிறப்பு பற்றியும் உங்களுக்கு பதிவு தாராளமாக போடுறேன். இதே சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 31ஆம் நாள் 13/4/2024 சனிக்கிழமை அன்று சைத்திர விஷு புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏன்னா சித்திர மாதம் அன்றைக்கி வேஷரவி 35 நாழிகை 25 வினாடிக்கு பிறக்கிறது. அப்படின்னா ராத்திரி 8 மணி 18 நிமிஷத்துக்கு பிறந்துள்ளது.
10:30 மணிக்குள்ளே மாதம் பிறக்கிறதா இருந்ததுன்னா அது முதல் நாளே தான் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 10:30 மணிக்கு மேலே போனால் தான் ராத்திரி 10:30க்கு மேலே மாதம் பிறக்கிறதுனா கிடையாது. ஏன்னா நாழிகை கணக்கு வச்சுட்டு பார்த்து சொல்கிறது. ஆனால் சித்திரை வருஷ பிறப்பு பண்டிகை 1ஆம் தேதி மட்டும்தான். அன்றைக்கி வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடாது. விஷு புண்ணியகால தர்ப்பணம் அன்றைக்கி கிடையாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அன்றைக்கி பண்டிகை தான். சரி, இந்த பங்குனி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், எந்தெந்த விசேஷங்கள் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது? குழந்தைக்கு அப்த பூர்த்தியாக இருந்தால் காது குத்தல் வைபவம், மொட்டடிக்கிறது செய்யலாம். வளகாப்பு பண்ணலாம், பூம்சோனம் சீமந்தம் பண்ணலாம். குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கலாம். விவாகம் பண்ணலாம். அந்த 2 நாள் மட்டும்தான். மற்ற நாள்லாம் முகூர்த்தம் வந்ததுன்னா அது வந்து 2ஆம் பட்சம்தான். தாராளமாக விவாகம் பண்ணலாம். புதுசாக ஏதாவது ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தேன்னா தாராளமாக அந்த வீடை வந்து கட்டிகிட்டே இருக்கலாம். ஏற்கனவே ஒப்பந்தப்படி வியாபாரத்தில் போட்டிருந்தேன்னா அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம். ஏற்கனவே வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு அச்சாரம் போட்டிருந்தேன்னா, ஒப்பந்தம் போட்டிருந்தேன்னா தாராளமாக அதை விஸ்தீர்ணம் செய்யலாம் வியாபாரத்தை. ஆனால் பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறந்த உடனேயே வியாபாரத்தில் எந்த விதமான புது ஒப்பந்தங்களும் போடக்கூடாது. புதுசாக வியாபாரமும் ஆரம்பிக்கக்கூடாது. நாங்கள் வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு போகணும், குடி போகணும் அப்படின்னா குடி போகக்கூடாது. கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வாடகை வீட்டுக்கு குடி போகலாமா? போகக்கூடாது. பங்குனி மாதத்தில் வாடகை வீட்டில் போய் குடியேறி இருக்கக்கூடாது. குடியேறக்கூடாது, போகக்கூடாது. ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? அந்த மாதத்தில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமாக செஞ்சோம்னா எதுவும் தொட்டதெல்லாம் தொலங்காமல் போயிடும். நம்ம வீட்டில் வியாதியானது பிடிக்கி தின்னோம். அதனால தான் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. புதுசாக வீடு இப்போ வாடகைக்கு புத்தனம் போடுறாலும் போகக்கூடாது. புதுசாக தொழில் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த எனது அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் பங்குனி மாதம் 1ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை இதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து பங்குனி மாதம் முழுவதும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்து.